சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உயர்கல்வி மன்ற வளாகத்தில் அமைச்சர் பொன்முடி தலைமையில் துணைவேந்தர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கான கூட்டம் இன்று சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய உயர்கல்வி மன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த மாதம் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தலைமையில் ஆளுநர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகாக அவசரமாக இன்று உயர்கல்வித்துறை அமைச்சரினுடைய தலைமையிலான அந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உயர்கல்வித்துறையின் கீழ் மொத்தம் 13 பல்கலைக்கழகங்கள் வருகிறது. அதில் அண்ணா பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி, சேலம் பெரியார் பல்கலைக்கழகம், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இந்த 13 பல்கலைக்கழகங்களில் இருந்து 9 பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் 4 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவி காலியாக இருக்கிறது. குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 4 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவி காலியாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கன்வீனியர் குழுவில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு இந்த துணைவேந்தர்களுடான கூட்டத்தின் போது உயர்கல்வித்துறையின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை மற்றும் பாடத்திட்டம் சார்ந்த பல்வேறு குறைபாடுகளை சரி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டது. ஆனால் அவையெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டதா என சார்பில் அந்த கருத்துக்கள் கேட்கப்படுகிறது. பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறையை போக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பல்கலைக்கழகங்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சரிடம் பல்கலைக்கழக துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய கன்வீனருக்குள் இருக்கக்கூடிய பதிவாளர்கள் அவர்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் 3 மணி வரைக்கும் துணைவேந்தர்களுடனான கூட்டம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.